எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் பொறுங்க. இப்படி கொஞ்சம் பொறுங்க. நான் பேசுறது கேட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையா இருப்போம் சார். ஏன்னா நீங்க தான் வந்து இவங்க என்ன போனதை பற்றி தான் பேச போறாரு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சார், நீங்க அதை தனியா வச்சுங்க சார். உங்க மாநாட்டு விஷயங்கள்ல தனியா வச்சுங்க. இது வந்து மொத்தமா பார்க்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு சந்தோஷப்படுற மாதிரி நம்ம இதை நடத்திட்டோம்னா நல்லா இருக்கும். ஓகே சார், நல்லா இருக்கும் சார். நீங்கள் ஒன்றும் நீங்கள் விட்டுருங்க சார். சின்ன சின்ன குற்றங்கள் வரும், அதை அதை மன்னிக்கிறவன் தான் மனுஷன். புரிஞ்சுங்களா? இல்லை நான் சொல்றது என்னன்னா, குற்றங்கள் இல்லாமல் யாருமே எந்த மனுஷனுமே கிடையாது. வெளியில் நல்ல மாதிரி ஆக்ட் பண்ணுறோம், நம்ம நல்லவனான்னு யோசிச்சு பாருங்க. உள்ள இல்லை அது மாதிரி தான் நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கோம். உள்ள எவ்வளவு அழுக்கு இருக்கு, அசிங்கம் இருக்கு. அதான் சொல்கிறேன் நான். வெளில நல்ல ஆள் அப்படி சைடில் இருக்க நல்லா இருக்கக்கூடாது, அதெல்லாம் சொல்கிறதில்ல, பார்க்குறதில்ல. அது மாதிரி நினச்சிங்க. லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க சார். கோவத்தில் உங்கள் இதை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. என்ன மாதிரி இருக்கு எனக்கு எதுவுமே விட்டாது. இன்றைக்கி மத்தியானம் அண்ணன்ட்டு பேசி பெங்களூரில் இருந்தார். இப்போ பெங்களூர் இருந்தோம்னா சத்தம் போட்டுருந்தேன் அவர்கிட்ட வந்து. இன்றைக்கி ஒரு சின்ன எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன், அது வீட்டில் நீ போய் நடத்திடுறாரு. பூஜை ரூமில் போய் எல்லாம் பண்ணியாச்சு. அண்ணன் பேசினோடனே நான் வந்து என்னை கச்சேரிக்கு விட்டு போயிடுவார். ஏன்னா காரணம் இந்த கால் கொஞ்சம் எனக்கு இதாக இருக்கிறதுனால உன்னை பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகுது. நீ வந்து கீழே நடந்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு வந்து மேலே பாட முடியல, அதனால விசுவாரன்னு நான் அவர்கிட்ட போய் நின்று டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டிட்டேன். இனிமேல் கச்சேரிக்கு நான் வந்தே ஆவேன். ஃபாரின் கச்சேரியில் நிறையா இருக்குது, சிம்பனிக்கெல்லாம் விட்டு போயிட்டாங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னு. அந்த மாதிரி சண்டையெல்லாம் போகும். ஆனால் இன்னைக்கு அண்ணன் சொன்னார், நீ பார்த்தா கச்சேரி வந்தா பேசிட்டே இருப்படான்னு. இல்லைண்ணா, நம்ம ரெண்டு பேரும் பேசும்போது நான் பேசிக்கிறேன். என்ன மாதிரி பேசுறதுக்கு ஆள் கிடையாது அவர்கிட்ட. நல்லா போட்டு கலாட்டா பண்ணுறது இல்லை. அதான் சொன்னாங்களே, ஒரே ஒரு பெரிய தம்பி, இப்போ அண்ணனுக்குரிய தம்பி, ஒரே ஒரு தம்பின்னா நான் தான். அது எவ்வளோ பெரிய பெருமை பாருங்க. இதுக்கு மேலே கிரேடு வேணுமா? நல்லது யோசிக்க. உலகம் போகக்கூடிய ஒரு சிம்பனி எழுதி எல்லாம் வெளிநாட்டுக்காரெல்லாம் மூக்கில் வரல. ஐயோ அப்படி மொசாட் மாதிரி இருக்கு, பெவிதவன் மாதிரி இருக்கு, அதே லிஸ்ட்டில் நீங்கள் வந்திருக்கீங்களே கேட்கும் போது எங்களுக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷம். உலக புகழ்பெற்ற சிம்பனின்னா உங்களுக்கு புரியாது. அதில் ரசிக்கிறவங்களுக்கு தனி மைண்ட் வேணும். அது மாதிரி நமக்கு போட்டோ அடிச்சா போடுச்சு. தன்னா தர நன்னா தன்னா நன்னா தேர நன்னா தன்னா தன்னா இது நமக்கு புரியும். அந்த மீனை தெரிஞ்சு அந்த மியூசிக் தான் ரசிக்க முடியும். எதுக்குன்னா நீங்கள்லாம் தயாராகணும். கேட்டுக்கிட்டா நல்லா தூக்கம் வரும். அது என்னமோ எங்கேயோ கொண்டு போகும். அந்த மாதிரி ஒரு மியூசிக்கில் உலக புகழ் பெறணும், நம்மளுடைய பேர் வந்து உலகத்தில் பேர் பெறணும்ன்ட்டு இப்போ எல்லா நாட்டிலையும் அவருடைய சிம்பனி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஜெர்மனில், டெல்லியில் வந்து நடக்க போகுது. இங்கே வந்து ஜூன் 2 பண்ண போகிறாங்க. அப்படிப்பட்ட அண்ணனும் நானும் ஒரே வயிற்றில், அம்மா வயிற்றில் பிறந்திருக்கோங்கிறது பெரிய பெரிய பாக்கியம். வந்தால் இதுக்கு மேலே பட்டம் தேவையில்லை சார். எல்லாம் அவர் கொடுத்தது தான், அண்ணன் கொடுத்தது தான். ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் ஒரு சிக்கன் கொடுத்து கோழி கூழுன்னு ஒரு படம் நீ வந்து டைரக்ட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. நான் யார்ட்டையும் அசிஸ்டண்ட்டாகவே இல்லை. படங்கள் பார்த்துருக்கோம், ரீகார்டிங் போகும்போது அது எப்படி எடுக்கிறாங்க, அது எங்கே க்ளோஸ்அப் போடுறாங்க, எங்கே ட்ராலி போடுறாங்க, எங்கே வந்து ட்ரெயினில் போகுது, எல்லாத்தையும் நோட் பண்ணியாச்சு. இது மட்டும்தான் காப்பி ஆக்ஷனே தவிர யார்ட்டையும் வேலை செய்யவே இல்லை. எப்படி தான் எடுக்க போகிறாங்கன்னா கதை சொல்லிடுறாங்க. எங்கள் அண்ணன் பாஸ்கருக்கு கதை சொல்கிறேன். கதை இன்னும் வரல, நான் யோசிச்சுட்டு இருக்கேண்ணா அப்படி சொல்லி பேசி இப்படித்தான் கரெக்டாக போகும். அந்த படத்துடைய தீம் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய படத்துடைய தீம், அதை வச்சு தான் டெவலப் பண்ணணும். அதெல்லாம் சொல்லக்கூடாது, ரகசியமெல்லாம் சொல்ல. என்ன புத்திசாலித்தனமாக படம் எடுத்திருக்கப்பா, கோழி கூது அப்படி அந்த மாதிரி. கரகாட்டக்காரன் சூப்பர். நீங்கள் பார்த்துருச்சு தில்லண்ணா மோகன் அவள் தான் கரகாட்டக்காரன். அவங்க 2 பேரும் டான்ஸர் வச்சாங்க. நான் ஒரு நாதஸ்வரமும் ஒரு நாட்டிய காரியம் வச்சாங்க. நான் 2 பேரும் நாதஸ்வரம் நாட்டிய ஃபோக் டான்ஸில் உள்ளவங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த படத்தை எடுத்தோம். எனக்கு அங்கே சோடாக்காரனை தெரியும், நான் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்போ பாலயேஸ்வரன் சொல்லி ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க, பேரு கெட்டு போச்சுதுன்னா நம்ம பொழப்பு என்னதுங்க, விட்டுடு தம்பி. இது அவங்க போட்ட வேண்டிய பாட்டை நாங்கள் போட்டோம். பாலையா கூட பண்ணல, சிவாஜி கூட என்னப்பா ஏப்பா எங்கப்பா வந்துருக்க நீ, அந்த இடத்துல அவர் பாடிருக்க வேண்டிய பாட்டு அந்த இடத்துல பாட்டு வச்சிட்டோம். அது மாதிரி முன்னோர்கள் நமக்கு பெரியவங்களா இருக்கிறதுனால அவங்கள ஃபாலோ பண்ணாலே நமக்கு நல்ல பேர் வரும். இவங்க அமைப்பு ரொம்ப அருமையாக, அவங்க ஐடியாலாம் கேட்டபோது நல்ல அமைப்பாக இருக்கு. ஆனால் எனக்கு இன்னும் தெளிவு வரல, எனக்கு மைண்டில் எனக்கு தெளிவு வரல. ஓஹோ, இவங்கள்ட்ட சேர்ந்தோம்னா நமக்கு ஆஃப் டிக்கெட்டில் நமக்கு படம் கிடைக்குது, நம்ம டிக்கெட்டில் பாதி தான், ஐயோ பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கணுமா? இல்லை வந்து கஷ்டப்படுற, இது அருமையான பாயிண்ட்டை சொன்னார் உதயகுமார் சார். நடிகர் நம்ம டைரக்டர் யூனியனில் தலைவர், இவர் செக்ரட்டரி பேரரசு. முதல்ல தயாராக இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ், புதுசாக கற்றுக்கிறவங்களை கொண்டு வந்து விடாமல்
தயாரிப்பில் இருந்து அவன் உயிரை வச்சுக்கிட்டு ஒரு கதையை வச்சுட்டு உட்காந்துருக்க, யாராவது ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டேன்னாரா, எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காங்க. எல்லாரும் யூனியனில் உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் சொல்லுங்கள் சார், நாங்கள் அதை போடுறோம் சார் அப்படின்னு இவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. நீங்கள் அதை எடுத்து பண்ணீங்கன்னா உங்கள் படம் சக்ஸஸோ சக்ஸஸ், வேற அதுக்கு மேலே வழியே கிடையாது. நான் நிஜமா என்ன நினைச்சேன்னா, மாநாடுன்னு போட்டிருக்காங்க, இவர் வேற நல்லா பேசிட்டு இருக்காரு, கேன்வாஸ் பண்றது, எவ்வளோ டிக்கெட் 200 ரூபாயா 200 பைசா மெம்பர்ஷிப் எல்லாம் போடுறாங்க. ஒருவேளை இவர் நம்மளெல்லாம் வச்சு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரோ, அது அந்த மாதிரி திரட்டுறாரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசுல போனுச்சு. அதான் பேரண்ட்ஸ்ட கேட்டுட்டு இருந்தேன், என்னமா 2 பேரும் அந்த கோபத்தில் தான் இருந்தோம். ஆனால் வந்து இது வந்து ஒரு நல்ல வேப்பில் அமைஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் நான் ஒரு சின்ன விஷயம் தான் சொல்லணும், எல்லாம் வந்து என்னை பாராட்டி போல்டு தள்ளிட்டாங்க. பொன்மான தேடி நானும் பூவோட வந்தேன், நான் வந்த நேராண்ட மானங்க இல்ல, அந்த மான் போன மாயம் என்ன ராசாத்தின்ற பாட்டு போட்டோம். இது கலைமணி ரைட்டர் வந்து ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ற படம் எங்க ஊர் ராசாத்திங்கிற படம். நான் மியூசிக். அவர் சொன்னது என்ன, இந்த இடத்துல காதலனும் காதலையும் பிரிஞ்சிருக்கிறாங்க, இந்த பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாட்டுல அந்த மாதிரி நல்லா இருக்கு. பாட்டுக்கு பாட்டு எடுத்துன்னு இந்த பாட்டை சரியா கவனிக்க, பாட்டுக்கு பாட்டு எடுத்தான் தன்னா எதுனா பாட்டுக்கு பாட்டு எடுத்து மத்தாலும் கட் பண்ணிட்டான், ஆரம்பத்தை பிடிச்சிட்டான். தான் பாட்டுக்கு பாட்டு எடுத்து வந்துச்சுன்னா நான் பாடுவதை கேட்டாயோ, அதை கட் பண்ணிட்டு லாஸ்ட்டை தூக்கி போட்டான். எங்க ஒரு ராசத்துல நீங்க கேட்கப்பட்டது. அது மாதிரி எது ஆதாரம் இல்லாம நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னொரு பாட்டு அருமையா சொன்னீங்க, நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா. இது பாலாஜிட்ட நான் வந்து மியூசிக் பண்றதுக்கு அவ்வளவு, ஏன்னா ஒரு டப்பிங் படம் வாங்கிட்டாங்க, ஆல்ரெடி சாங்ஸோட சேர்த்து வாங்கிட்டாங்க. வேற ஒரு மியூசிக் டைரக்டர் பண்ண தெலுங்கு படம் பிரேமாபிஷேகம்னு ஒரு படம், தெலுங்கு படத்தை அப்படியே ரைட்ஸ் வாங்கிட்டாங்க. அந்த சாங்ஸ் மட்டும் நீங்க வாய்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போறோம்னு தான் கூப்பிட்டாங்க. ஆனா அவருக்கு நீங்க அப்படி என்ன இறக்கிடாதீங்க, டப்பிங் படத்து மியூசிக் டைரக்டர் மாதிரி. நீங்க எவ்வளவுதான் சொல்லுங்க, ஒரு பாட்டுக்கு 100 பாட்டு நான் போட்டு காட்டுறேன், என்னோட டியூன்ஸ் எல்லாம் கேளுங்க சொல்லிட்டு அப்படி போட்டது. இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நீலவான ஓடையில் என்ன பாட்டுன்னு சொன்னா, வசந்த கால கோலங்கள் வானே விழுந்த கோடுகள் கலைந்திடும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள் நீலவான ஓடையில் நீ. இந்த 2 பாட்டுக்கு மூலம் எது தெரியுங்களா? என் சிந்தை நோயும் தீருமா. உங்களுக்கு கேட்டிருப்பீங்க இந்த பாட்டை. இது வந்து அந்த காலத்துல வந்த பாட்டு. அந்த பாட்டை ஃபாலோ பண்ணி தான் இந்த அண்ணா அந்த பாட்டு போட்டாங்க, வசந்த கால கோலங்கள். அவரை பார்த்து நான் காப்பி அடிச்சோம். பரம்பரையா எங்களுக்கு வந்து அந்த இசை சொத்துல இருந்து காப்பி அடிச்சோமே தவிர இது காப்பின்னு நான் சொல்ற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. காப்பின்னு நான் அவங்கள ஃபாலோ பண்றதுதான். ஒரு ஆள் மாதிரி நடிக்கணும்னு சொன்னா இப்ப பாரதி ராஜா ஆன மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணிருக்கேன் பாருங்க. பாருங்க, அதுதான் நமக்கு முன்னோர்கள் என்ன பண்ணாங்களோ அதை நம்ம பண்ணிக்கணும். வயசாக நம்ம வந்து இளமையாகிறதுக்கு என்ன ட்ரை பண்ணணுமோ அது பண்ணணும். மியூசிக் பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. படத்துல காப்பி அடிச்சது சொல்லிட்டேன், கரகாட்டக்காரன் எப்படி எடுத்தோன்னு. பாட்டுகளே அதே மாதிரி தான். எது தேவையில்லை சார், புதுசா நம்ம வந்து உருவாக்குறதுக்கு ஆல்ரெடி இருக்கிறதவே நம்ம புதுப்பிச்சு இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி புதுப்பிச்சோம்னாலே போறோம். மறுபடியும் அது மறுபடியும் என்ன இப்ப நிறைய பாடுறாங்க, நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, இருந்த கற்பை கெடுத்திருக்கமா காப்பாத்திருக்கமான்னு யோசிச்சு பாருங்க. பாட்டுடைய கற்பு, கதையினுடைய கற்பு எல்லாத்தையும் கலைச்சு. நான் தயவுசெய்து தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க. படம் பார்த்தா எல்லாரும் துப்பாக்கி வச்சிருக்காங்க, துப்பாக்கி இருக்கு, நிறைய துப்பாக்கி இருக்கு. நான் படம் ஃபுல்லா பார்த்தா தான் என்னால சொல்ல முடியும். காரணம் என்னன்னா, நல்லா இருக்கு, நல்ல ஒரு புதிய குழு உருவாக்கிருக்கீங்க. கதையெல்லாம் பாக்குறோம். கதையெல்லாம் பார்த்தா இப்ப வர்ற கலாச்சாரங்கள் எல்லாமே வன்முறைகளை முன்னால வச்சு வருது. நீங்க அதெல்லாம் நல்லா கவனிக்கணும். பெரிய ஹீரோவா இருக்கட்டும், கமலே இறங்கிட்டாரு, நல்ல நடிகர். விக்ரம் படம் பாருங்க, எத்தனை ஃபைட்டு, துப்பாக்கி எவ்வளவு துப்பாக்கி வெரைட்டியா காட்டுறாரு. எந்த வருஷத்து துப்பாக்கி, இந்த வருஷத்து துப்பாக்கி, இனி வரப்போற அட்வான்ஸ் துப்பாக்கின்னு இந்த கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி மாறிட்டாரு கமலஹாசன். அப்போ ஜனங்கள்கிட்ட நல்ல கதையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் நல்ல நடிப்புக்கான கதைகளை தேர்ந்தெடுப்பதுக்கும் குறைஞ்சு போச்சு. அதுதான்
நல்லா யோசிச்சு பாருங்க, சின்ன கவுண்டர்ல என்ன அருமையான பாடங்கள், இப்போ பேரரசு எடுத்த படங்கள்ல என்ன அவ்வளோ அருமையான படங்கள். கதையின் நோக்கம் அதை சரியா ஜனங்கள் கொண்டு போய், ஐயோ நம்ம லைஃப்ல நடந்தா அப்படி காட்டுறாங்களே, நம்ம ஊர்ல பார்த்து பெரிய மனுஷங்க வர்றாரு, ஐயோ ஐயா அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள அந்த உணர்வு வரக்கூடிய கதைகளை நம்ம உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணணும். நம்ம வாழ்வியல்ல நிறைய கதைகள் இருக்கு, எக்கச்சக்க. நம்ம குடும்பத்தை நினைச்சு பாருங்களேன், நம்ம குடும்பத்தில் நம்ம ஒரு என்ன கஷ்டப்படுறோம், எப்படி பண்றோம், வெளியில எப்படி நம்ம பந்தாவா நடந்துக்கிறோம், இதே ஒரு கதை, அருமையான கதை. எவ்வளவு துக்கங்கள் விவரங்கள் இருக்கலாம். அந்த மாதிரி கதைகளை தேர்ந்தெடுப்பதில் இவங்களுக்கு ஒரு அறிவுரை மாதிரி தான் நான் சொல்றேன். அது என்னன்னா, நிறைய பேர் வச்சுட்டு தவிச்சிட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு ப்ரொடியூசர் கிடைப்பாங்களான்னு தவம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களே நீங்க கண்டிப்பாக நீங்க சேர வேண்டியது. இப்போ நீங்க வந்து டைரக்ட் பண்ணிருக்கீங்க, நீங்க இந்த டைரக்டர்ஸ் யூனியன்ல மெம்பர் ஆனீங்களா? நான் கில்ட் இருக்கேன் சார். இல்ல சொல்லுங்க. இதுல சார் வெங்கடையில இல்ல சாரோட கண்டிஷன் போட்டுட்டாரு. இல்ல டெஃபினட்டா மியூசிக் டைரக்டரா இருந்தா எங்க மியூசிக் யூனியன்ல இருக்கணும். ஒரு பாயா ஒர்க் பண்ற பாயா இருந்தா கூட அதுல யூனியன்ல சேரணும். யூனியன் வாங்க கரெக்டா பிரிச்சு அருமையா வச்சிருக்காங்க. டைரக்டர் யூனியன்ல தான் டைரக்ட் பண்ண முடியும். இல்லாட்டா வந்து ஷூட்டிங் பேக்கப் பண்ண நிறுத்து யாரை கட்டியா எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பேசுற பயங்கர பாக்குறதுக்கு சாஃப்டா இருக்காங்க சார். அவங்க பட்ட பிடிச்சாங்கன்னா அவ்வளவுதான் அந்த மாதிரி ஆட்கள். அதே மாதிரி என்ன ரூல் இருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும். என்னுடைய வேண்டுதல் என்னன்னா, இவ்வளவு பெரிய ஐடியாவோட நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க, நல்ல கதைகளை வச்சுட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா, கிடைச்சா பிச்சலாயா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களை யூஸ் பண்ணி நீங்க படத்தை ஆரம்பிங்க, அதுல காசு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நீங்க வெளியே, ஏன்னா உங்க பாட்டே வந்தது விட்பா விட மாட்டோம்னு இருந்தது ஃபர்ஸ்ட் வேர்டு. இது வேற எவனா சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களை பார்த்து விட்பா விட மாட்டோம் என்ன இப்படி? அப்போ அந்த மாதிரி வார்த்தைகள் ஃப்ராங்கா பேசுறோம். ஏன்னா வந்து அரைச்சொல்னு நம்ம சொல்லுவோம், இது மாத்திக்கிறதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. விட மாட்டோம்னு மற்றவன், ஏன்னா தியேட்டர் கிடைக்கிறது கஷ்டம், ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. இடம் கேப் கிடைச்சா வந்து ஒரு வாரம் ஃப்ரீயா இருக்கு, அதில் வேணா போட்டுக்கோ அப்படின்னு சொன்னா நம்ம படம் எங்கே வெற்றி பெறாது. அதனால அப்படி சொல்றதுக்கெல்லாம் ஆட்கள் நிறைய இருக்காங்க. பாசிட்டிவ் திங்காக இருக்கணும், டோட்டலாக வந்து நெகட்டிவ் திங்கை பண்ணக்கூடாது. அது மாதிரி அதே மாதிரி வன்முறைகளை தூக்கி கொண்டு வந்து கதையாக்குவது குறையணும். நம்ம வாழ்வியலை சொல்லக்கூடிய கதைகளாக எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக வந்து இளையராஜா பண்ணி வைக்கிட்டு என்னுடைய பொறுப்பு. நினைச்சுமா சார், நல்ல கதையை கொண்டாங்க, அருமையான கதையை கொண்டாங்க. அவர் காசு வாங்கல, அண்ணா இது ரிலீவ் காரியம் பண்ணி கொடுத்துருந்தேன், ஒரு சாங்கை தான் பண்ணி கொடுத்துருந்தேன் சொல்லி நான் வந்து என்னால் பண்ண முடியும். அதுக்கு தான் சொல்றேன். ஏன்னா வந்து அதுக்கான கதைகள் அவர் இல்ல கேளுங்க, அவர் கதையை கேட்டோன்னா இதுக்கெல்லாம் நமக்கு நீங்க வேற யாராவது பண்ணீங்கன்னு சொன்னா அவர் அப்படிப்பட்ட ஆளு. கதையை கேட்டாருன்னா அவருக்கு பிடிக்கணும் மனசுல, நல்லா இருக்க இது எடுத்துருவீங்களா, நீங்க யார்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணீங்க, இதெல்லாம் கேட்பாரு. எப்படி ஒர்க் பண்ணீங்க, எப்படி இதை எடுப்பீங்க, இவ்வளவு ஸ்ட்ராங்கான கதை சொல்றீங்களே, இல்ல நான் எடுத்த படத்தை போட்டு பாருங்கன்னா உங்க படத்தை பார்த்தாருன்னா என்ன இப்படி படம் எடுத்து வச்சிருக்கேன், போய் இந்த கதையை என்ன பண்ண போறானோன்ற பயத்துல போடக்கூடாத சூழ்நிலைகள் அவருக்கு வரலாம். அதனால நல்ல கலைஞர்களை செலக்ட் பண்ணுங்க, நல்லா கொண்டு வாங்க. உங்களுக்கு உதவுறதுக்கு நாங்கள்லாம் இருக்கோம், நாங்கள்லாம் மொத்தமா இருக்கோம். நானும் சரி, நீங்க எந்த டைரக்டர் வேணாலும் போடுங்க, நாங்க 3 பேருமே கவிஞர்கள், பாடலாசிரியர்கள். உங்களுக்கு ஃப்ரீயா பாட்டு எழுதி தரோம், நீங்க யார் வேணாலும் மியூசிக் போடுங்க. இப்ப நீங்க போட்ட பாட்டவே நான் மியூசிக் டைரக்டருங்கிற முறையில் சொல்றேன், அது உங்களுக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை, எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். 2-3 இடத்துல வந்து அந்த ஃபீமேல் வாய்ஸ் டோனை வந்து ஒரு செமிட்டோன்னா அந்த சுதி இருந்துச்சுன்னா பாட்டுருக்காங்க, அதை நோட் பண்ணி அந்த இடத்துல பிச்சை ஏற்றணும் கொஞ்சம். அந்த மாதிரி சில வேலைகள்லாம் இருக்கும் உங்கள் சாங்கில், அது மாதிரி ஆடியோவில் சொல்கிறேன். எங்களுக்கு அந்த புத்தி தான், என்ன இப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வரும். மற்றவங்களுக்கு தெரியறது சான்ஸே கிடையாது. மியூசிக் தெரிஞ்சவங்க மற்றவங்களாம் தெரிஞ்சாங்கன்னா இது மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க. எதுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன்னா, மறுபடியும் வந்து உங்களை நான் பார்த்துட்டு இதெல்லாம் சொல்ல போகிறதில்ல, இது ஒன்று தான் எனக்கு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு, இதில் தான் என்னுடைய ஆதங்கத்தெல்லாம் கொட்டி ஆகணும். அதனால் நீங்கள் அடுத்து பண்ண போகிறதில்ல, இன்னும் தெளிவாக பண்ணுங்கள். கொஞ்சம் நல்ல மியூசிக் தெரிஞ்சவங்களாம் போடுங்க, நாங்கள்லாம் இருக்கோம் ஃப்ரீயாக பண்ணி தர்றது. நிஜமா ஆமா, இந்த மாதிரி ஆட்கள் நிஜமா நான் கண்டிப்பா நான் பண்ணுவேன். அவர் மியூசிக் பண்றவர் தான் பேரரசு பாட்டு சொன்னாலும் டியூன்ல தான் சொல்லுவார். நீங்க அவர் படத்துல வர்ற பாட்டுலாம் கேட்டீங்கன்னா அவர் சொன்ன டியூன்ல தான் அவர் பாட்டெல்லாம் வந்திருக்கும். அந்த மாதிரி நான் கேட்டேன், உங்க படத்துக்கு நான் ஏதாவது பாட்டு எழுதிருக்கேன், இல்லை நான் விட மாட்டேங்க, நான் தான் எழுதிருவேன் பாட்டு அப்படின்றது. உங்களை மாதிரி தான் அப்படின்னாரு. நான் முதல்ல எல்லாத்தையும் வச்சு எழுதினேன். இவர்
ஆர்வி உதயகுமார் படங்கள்ல நான் பாட்டு இருக்கேன். முக்கிய மூக்கா முட்டையுள்ள கேக்கா பாக்கியதும் வைக்காம செத்து விடு ஷோக்கா கொண்ட முடி காக்கா கண்ணு கொட்ட பாக்கா கண்டவோட நான் வான கன்னி பையன் வீக்கா. இது மலையாள கப்பக்கிழங்கா இல்ல மயிலாப்பூர் வத்த குழம்பா இல்ல பம்பாய் பூரி கிழங்கா நம்ம பட்டிக்காட்டு கோழி குழம்பா பறிக்காத கத்திரிக்கா. அந்த மாதிரி பாட்டு படப்படன்னு வந்துடும் இவருக்கு. கொஞ்சம் நல்லா இருக்கும்பா, கமர்ஷியலா நல்லா இருக்கும்பான்னு சொல்லிட்டு அது மாதிரிலாம் பண்ணிய விஷயங்கள் உண்டு. நல்ல ஜெயிச்ச குழு நாங்கள்லாம், மற்றவங்களை வழிவிட்டு உட்காந்துருக்கோம். இப்போ எழுதுனா ஃபுல் சாங்கும் நாங்கள் தான் எழுதிட்டு தெரியணும். அதனால மற்றவங்க புதுசாக வரவங்க என் பையன்கிட்ட நான் சொல்லுவேன், டே நீ உங்கள் அப்பங்கிறதுக்காக ஒரு பாட்டு மட்டும் என்னை வச்சுக்க, மற்றவங்க உனக்கு யார் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பாட்டு இல்லை. இப்போ அவங்க படத்தில் கோட்டில் ஒரு பாட்டு என்ன ஏ ஸ்விங்கி ஏ சச்சு ஏ சொச்சு அந்த அந்த மாதிரி மூக்க ராக்கு ராமாயிங்கிற மாதிரி வெஸ்டர்னில் போட்டான். அவ்வளோதான். அதை போட்டு அதுக்கு எழுத சொல்லி இங்கிலீஷ் வேர்டெல்லாம் போட்டு நமக்கு தெரியாத வேர்டெல்லாம் உள்ளே பூத்தி பாட்டு பண்ணோம். அதனால் எந்த சூழ்நிலைக்கும் ஒத்து போகிற ஆட்கள் உங்களுக்கு பக்கபலமாக எப்போதும் வந்திருக்காங்க, உங்கள் கூடவே இருக்கிறாங்க. எந்த நேரமே இவங்களை அழைக்கலாம். ஒரு கதை ரெடி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆளுக்கு கதை ரெடி பண்ணிருக்கோம், அந்த கதையை கேட்டு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் சொல்லுங்கன்னா அதுக்கு கூட நாங்கள் ரெடி. ஏன்னா சினிமா உலகத்தில் இருக்கோம், சினிமா வேலையை தவிர வேறு எந்த வேலையும் கிடையாது. நாங்கள் சம்பாதிச்சதுக்கு நிறைய ஒரு எஸ்டேட் வாங்கி நிறைய வீடுகள் கட்டி வாடகைக்கு விட்டு பேசாமல் உட்காந்துருக்கலாம். அதெல்லாம் வரல. இளையராஜா இருக்கிற சொத்துக்கு மேலேயா அவ்வளவு இருக்கு. ஆனால் அவரு வேற பக்க சிந்தனையே கிடையாது. உட்கார்றதெல்லாம் மியூசிக் எழுதுதான், அவ்வளவுதான். வேற சதா சர்வகாலமா அதே சிந்தனையிலே உட்கார்ந்துக்கூடியவர் நான் பார்த்த வரைக்கும் நான் கொடுத்து வச்சேன் எங்க அண்ணா இளையராஜா தான், வேற யாரும் கிடையாது. மற்றவங்களுக்கு வேற வேற இருக்கு. என்னென்ன விட்டீங்கன்னா இப்போ நைட்டு அவங்க கூட பார்ட்டிக்கு போயிட்டு அப்படியே போயிட்டு வரேன். பார்ட்டினா நான் வந்து சாப்பிட்றதில்ல, அது உண்மையிலே ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். அவங்கள மாதிரி நான் சாப்பிட்றதில்ல. இல்லை, அவங்க சாப்பிட்டுட்டு சாப்பிடுவாங்க, நான் சாப்பிடுவேன், அவ்வளவுதான். அது மாதிரி இல்லை, எல்லாருமே இவங்களை பண்ணிட்டு சொல்ல சினிமாவில் எல்லாம் அது ஒரு ரிலாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தமா ஜாலியாக இருந்தோமா அது போட்ட உடனே மனசுலாம் கொட்டும். அதான் கொண்டு வெளியே நீங்களே ஆயிடுவீங்க. 2 மாச்சான் இன்னொன்று சொல்றியா, எனக்கு ஒன்று சொல்றியா, இன்னும் ஒன்று கொடுத்துடலாமேடா, இன்னொன்று இல்லைடா இவன் ஃபுல்லாக விட்டுட்டு இதுக்கு மேலாம் ஆட்சிருக்கேன்டா முக்கால் சும்மாடா நான் இருக்கிற கஷ்டத்துக்கு சொல்லுடாரு அதுக்கு ஆளாதுடா இன்னைக்கு வேற ஆளுதல் சொல்லி ஆறுதல் சொல்ற மாதிரி ஆயிடுவோம். நம்ம அது கூட ஒத்து பண்ணணும். நல்லவைகளை நினைவுகள் நல்லதே நடக்கும். நீங்க எடுத்திருக்க முயற்சி ரொம்ப அருமையான முயற்சி. அந்த வெற்றி பெற எங்கள் அத்தனை பேர் சார், எங்க பின்னால் இருக்கக்கூடிய அத்தனை படைகளும் உங்களுக்கு உதவ தயாரா இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு உங்கள்கிட்ட விடைபெறுவேன். நான் போக வேண்டியது 2 மணி நேரம் டிராவல். அவரு உதயகுமார் அவர்களும் பக்கத்துல தான், பக்கத்தில் நாங்க மகாபலிபுரம் பக்கத்தில் இருக்கோம் எங்க வீடு. ஊர் வேண்டாம், ஊர் விட்டு ஊர் வந்து ஓடி போகிற மாதிரி ஓடி போயிட்டோம் நாங்க, இந்த சிட்டிக்குள்ள இருக்க வேண்டான்ட்டு. அது ஒரு சந்தோஷம். அதனால நீங்களும் தனியா இருக்காதீங்க, குடும்பத்தோடு இருக்கு, குடும்பத்தோடு இருக்கு. காப்பிரைட் கரெக்ட் சார், கரெக்ட் சார். ஏன்னா காப்பிரைட்ஸுங்கிறது வந்து வேர்ல்டு ரூலில் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோமே தவிர இந்தியன் ரூலில் கொண்டு வந்தாச்சு. அதை லண்டன்ல எங்களுக்கு ஆஃபீஸ், மெயின் ஆஃபீஸ் இருக்கு. உலகம் ஃபுல்லாக என்ன ஒருன்னா மைக்கேல் ஜாக்சன் அவர் மியூசிக் பண்ணி அவர் பாட்டு எழுதி அவர் நடிக்கிறார் இல்லைங்களா, அவர் கொண்டு வந்த திட்டம் தான். கொண்டு வந்து அது எல்லாருக்கும் அப்படி பரவிடுச்சு. காரணம் என்னன்னா நம்மளுடைய படைப்பு. இப்போ வந்து கதாசிரியருக்கு கதையில் உரிமை உண்டு, எத்தனை லாங்குவேஜ் மாற்றினாலும் அவங்களுக்கு உரிமை உண்டு, பாட்டுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா தனி கிரியேஷன், தனி உங்கள் பாட்டை படத்துக்கு ஒட்டாமல் ஒரு மியூசிக் டைரக்டர் போட்டு நீங்கள் வந்து அவங்கள்ட்ட பாட்டு வாங்குறீங்க. உங்கள் படத்துக்கே போட்ட ஸ்பெஷல் சாங்கு, அதுக்கு பாட்டு எழுதுனது ஒருத்தர், அவருக்கு 2 பேர் தான் கிரியேட் பண்ணுறவங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த கூலிக்காரங்களாக வர்றது பிளே சிங்கர்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு பணம் கொடுக்குறோம், அவங்க வந்து பாடுறாங்க. முதல்ல இருந்த எங்களுக்கு சரஸ்வதி ஸ்டோர்ஸில் உள்ள கான்ட்ராக்ட் இருந்தோம், எங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து பூஜை அன்னைக்கு வந்து ஒரு 10,000 ரூபா அட்வான்ஸ் கொடுப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. எங்கள் அன்னக்கிளி படம் அவ்வளவு சேலாக இருக்குது, பத்திரகாளியெல்லாம் அவ்வளவு சேலாக இருக்குது. அந்த ரெக்கார்டுக்கு 1 பைசா எங்களுக்கு வரல. அதுக்கப்புறம் தான் அண்ணா என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் போடும்போது மியூசிக் கான்ட்ராக்டை அவர் வாங்கிடுவார். தட் இஸ் பணத்தை எவ்வளோ நாள் கம்மி பண்ணிக்கோ, எனக்கு இந்த மியூசிக் ரைட்ஸ் எங்கிட்ட தான் இருக்கும் லைஃப் லாங். ஏன்னா எங்கள் அண்ணனோட லைப்ரரியில் அது வந்துடும், என்னோடய பாட்டுகள் எல்லாமே அது வந்துடும். அப்போது ஒரு தடவை கச்சேரியில் நான் சொல்லி திட்டினதுக்கப்புறம் தான் கச்சேரி ஆட்களை ஃப்ரீயாக பாட சொன்னார். பாலு திட்டம் இல்லையா, அதுக்கு நான் சத்தம் போட்டேன். அவர் உனக்கு தேவையா நான் ஆய்வுன்னு கத்தினேன். அதில் வந்து கொஞ்சம் சண்டையெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டேஜில் பாடுறவங்களுக்கு ஒன்றும் கிடையாது, நீங்கள் ராயல்ட்டி கட்ட தேவையில்லை.
அதை எடுத்து யூஸ் நீங்கள் 7 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு மியூசிக் டைரக்டர் போட்டு அவன் பாட்டுக்கு கைதட்டல் விழாமல் எங்கள் பாட்டுக்கு விழுந்துட்டு இருக்கியா? நீ பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம் போட்டோம். அந்த பாட்டு போட்டு நீங்கள் ஆடுனீங்கன்னு அர்த்தம். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? 7 கோடி ரூபாய் கொடுத்தவன் பாட்டு கிட்டாவில் எங்கள் பாட்டு போட்டவொடனே கைதட்டல் வருது. ஏன் ஜோடி மஞ்சக்குருவி நாடுன பாட்டு தான், சாஞ்சாடு நெஞ்ச தழுவின்னு. மியூசிக் போட்டவன்ல ஓன் பாட்டு கிட்டாவில்லையா? எங்கள் பாட்டு போட்டவொடனே ஆளுக்கு கைதட்டான், உச்சிட்டு அடிக்கிறான், டான்ஸ் ஆடுறான். அப்போ அதுக்கு கூலி எங்களுக்கு வரணும் இல்லை? எங்கள் பேர் போடாமல் தானே எங்கள் மியூசிக் டைரக்டர் பணம் கொடுத்து அவ்வளோ கொடுத்து அவங்கள்ட்ட வாங்க முடியாது தானே எங்கள் பாட்டு போடுறீங்க. அப்போ எங்களுக்கு அதில் பங்கு உண்டு இல்லை? எங்களுக்கு கொடுத்துருக்கணும் இல்லை? எங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்க, பெர்மிஷன் கேட்டால் ஃப்ரீ அண்ணன் கொடுத்துருவார். இப்போ கேட்காம போடுறதுனா அவருக்கு கோவம் வர்றது காரணம். எங்கிட்ட கேட்கல, எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கலை அப்படின்னு சொல்லி சண்டை போடுறது காரணம் பணத்தை ஆசை இல்லை சார், கொட்டி கிடக்கு சார். பல பேர் நினைக்கிறீங்க. ஆனால் இந்த ரூலுங்கிறது விதிப்படி நம்ம போயே ஆகணும். விதி எவ்வளோ உருவாக்குனாலும் இப்போ இவங்க கதையை வேறு லாங்குவேஜில் போட்டாங்கன்னா இவங்க எவ்வளோ வேணாலும் கிளைம் பண்ணலாம். என்னோட சீன்ஸ் இவ்வளோ, அதாவது எங்களுக்கு 40 செகண்ட்ஸ்னு வச்சுக்கலாம், அதெல்லாம் ரூல்லான்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு புரியாது. அந்த மாதிரி அவங்க கதையின் மெயின் கதையை எடுத்து வேறு கதை பண்ணாலும் இது நம்ம கதையில் ரெஸ்பான்ஸ் பண்ண கூப்பிட்றோம் அவனை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம வாங்கிக்கிறதுக்கெல்லாம் ரைட்ஸ் உண்டு. எதான் உருவாக்குனானோ அவனுக்கு அதில் பங்கு உண்டு. அந்த மாதிரி தான் அந்த ராயல்ட்டிங்கிற விவகாரம் போயிட்டுருக்கு. அது இனிமேல் பிரச்சனையே வேண்டாம். ஏன்னா பாருங்கள், எந்த படத்துக்குமே வராது. ஏன்னா எங்களுக்கு தெரியல, நம்மகிட்ட பெர்மிஷன் கேட்காம போட்டுக்கானே அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு வருது. அஜித் படம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் பாட்டு அவ்வளோதான். மியூசிக் டைரக்டரால் போட முடியல, எங்கள் பாட்டு தான் உனக்கு ஜெயிக்க வைக்குது அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இருப்போம் நாங்கள். அது கேட்டுருந்தா இன்னும் சந்தோஷமாக கொடுத்துருக்கோம். கேட்கலங்கிறனால தான் கொஸ்டின். என்னுடைய சொத்தை எப்படி திருடலாம், நீ என்னுடைய கேட்டுக்குள்ள எப்படி நுழையலாம், நீ தான் ஒரு மியூசிக் டைரக்டர் வச்சிருக்கே அவனை படத்து இல்லையா அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்களாம் என்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் அந்த விஷயமெல்லாம். அதனால எல்லாமே நல்ல வைக்கிறதுக்கு தான் புரிஞ்சுக்கங்க. எல்லாம் எங்களுக்கு பணத்தாசை கிடையாது இல்லை, எக்கச்சக்கமாக இருக்குது, செலவு பண்ண முடியாமல் எக்கச்சக்க பணம் வச்சுருக்கோம். இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் அது யாருக்கும் நாங்கள் ஏன் ஹெல்ப் பண்ண, நீங்கள் உழைச்சி முன்னுக்குவாங்க. நீங்கள் யாரும் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க, அதெல்லாம் இல்லை. ஏன்னா இப்போ கல்யாண மண்டபம் கட்டி வாடகை தான் விடுவோம், நல்ல துட்டு கறந்துப்போம். எதுக்கு இது அடுத்த பிஸ்னஸ்ஸு? நமக்கு வரக்கூடிய அடுத்த சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்க தான் அப்பங்காரம் இருக்கான். அதனால சேர்த்து வச்சலாம் அடுத்த குழந்தைங்களுக்கு, பேரன் பேத்திகளுக்கு, அந்த அண்ணன் பிள்ளைங்களுக்கு, தம்பி பிள்ளைங்களுக்கு, அக்கா பிள்ளைங்களுக்கு இவங்களுக்கு கொடுக்கத்தான் எங்களுக்கு. அதுக்கு தான் சம்பாதிக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும் எங்களை மாதிரின்னு. அதனால ஒவ்வொருத்தரும் அப்படி வாழுங்க. மற்றவங்களுக்கு தான தர்மம் பண்ணுறோம் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. தான தர்மம் பண்ணுங்க, மற்ற கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்க, ஃப்ரீயாக கொடுங்க, மனசார இருக்கு. ஆனால் நீங்கள் சம்பாதிக்கிறது உங்கள் குழந்தைகள் பின்னால் வர்றவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக சேர்த்து வைங்க. இதுதான் எனக்கு நாங்கள் சம்பாதிச்சதை நாங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதை உங்களுக்கு சொல்கிறோம். நீங்கள் அதே மாதிரி இருங்க, சந்தோஷமாக இருங்க. இன்றைக்கி நல்லா இருக்கிறீங்க, நாளைக்கு நல்லா இருக்க போகிறீங்க. இனிமேல் வருங்காலத்தில் இன்னும் உயர்ந்து உயர்ந்து நீங்கள் வாழ்வீங்க. உங்கள் எண்ணத்தை ஸ்திரப்படுத்துங்க. நம்ம என்ன ஒரே நோக்கத்தில் இருக்கணும், நான் டைரக்டர் தான், நான் ஃபிலிம் டைரக்டர் தான் வரப்பேன், இல்லைப்பா நான் நடிகராக தான் வரப்போகிறேன், நான் அதில் எய்மாக இருக்கேன். அந்த கனவு தான் உங்களை மேலே கொண்டு போவே தவிர 10 பக்கம் திங்க் பண்ணிங்கன்னா வராது. மியூசிக் கிடைச்சா பண்ணலாமே, பாட்டு எழுதுறது நான் எழுதலாமே, அப்படி வச்சுக்கூடாது என்ன மாதிரி. ஆனால் எல்லாத்துலேயும் நான் ஜெயிச்சிட்டேன், எல்லாத்துலேயும் பாட்டு எழுதுறதுலையும் ஜெயிச்சிருக்கேன். எல்லா பாட்டும் என்ன பாட்டெல்லாம் சொன்னேன்னா அது எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த மாதிரி அதுலேயும் ஜெயிச்சிருக்கேன். மியூசிக் டைரக்ஷனில் 168 படம் பண்ணிருக்கேன். அது 2000 பாட்டு வரைக்கும் எழுதியிருக்கிறேன் நிறையா. எல்லாத்துலேயும் ஜெயிச்சது கடவுளுடைய செயல். என் நோக்கம் எந்த வேலை கிடைச்சா, இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு விட்டீங்கன்னா நான் வந்துடுவேன். நான் அந்த மாதிரி வேலை வேணும். அதனால் அந்த மாதிரி வளர்ந்தவங்க நாங்கள். நீங்களும் உங்கள் மனசை மாற்றிக்கொண்டு நல்லவைகளை நிலைங்க, நல்ல இது நோக்கியே பயணப்படுகள். நடக்கிறது எல்லாமே நல்லா இருக்கும். உங்கள் ஐடியா பிரமாதமாக இருக்குது. நான் சொன்னதை மனசில் ஏற்றுக்கொண்டு டைரக்டர் சென்னையில் தான் டைரக்டர் பிடிங்க, எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தரதுக்கு நாங்கள் இருக்கோம். எல்லாம் பார்த்துக்கலாம், சீக்கிரமாக பண்ணலாம். தேங்க்யூ சார். நன்றி நன்றி, எல்லாருக்கும் நன்றிங்க, ரொம்ப நன்றி நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.